விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரை 165 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை அமைக்க ரூபாய் 2586.10 கோடி நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளித்து 2018 ஏப்ரல் முதல் பணி துவங்கப்பட்டு 2023ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிப்பு வெளியானது. ஆனால் சாலை பணி துவங்கப்பட்டு ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டும் பாலம் அமைக்கும் பணி பில்லர் போடப்பட்டு பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சாலையை கடந்து செல்லும் பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் பல்வேறு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசு இந்த சாலை பணியை விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்று வலியுறுத்தி பண்ருட்டி, காடாம்புலியூர், நெய்வேலி உள்ளிட்ட விகேடி சாலை போராட்டக்குழு மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டரக்கோட்டை, பண்ருட்டி, காடாம்புலியூர், வடலூர், சேத்தியாத்தோப்பு, சோழத்தரம் ஆகிய இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது.